வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். தீபாவளி பண்டிகை வந்தாச்சு. எல்லார் வீட்லயும் பலகாரம் பண்ணுவாங்க. காமனா எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு பலகாரம் முறுக்கு. எல்லா முறுக்குலையும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா கைப்பக்குவம் ருசி இருக்கும். அதே போல எங்க அம்மா கைப்பக்குவத்துல நாங்க விரும்பி சாப்பிட்ற முறுக்கை தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முறுக்கு மாவு பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி, அதுக்கு 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக புழுங்கலரிசி எடுத்துக்கணும். கிராம் கணக்கில் சொல்லணும்னா 400 கிராம் பச்சரிசிக்கு 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 80 கிராம் புழுங்கலரிசி எடுத்துக்கணும். அடுத்தது உளுந்தம்பருப்பையும் புழுங்கலரிசியும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளையாக வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது இறக்கிடலாம். உடனே வேறு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது புழுங்கலரிசி நம்ம இப்போ வறுக்க போகிறோம். அரிசி நல்லா பொரிஞ்சு பிரைட் ஒயிட் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக பொரிஞ்சிடும். எல்லா அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். வறுத்த புழுங்கலரிசியை இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இதோட நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். பச்சரிசியை வறுக்க தேவையில்லை. இதை மிக்சிலேயோ இல்லைனா மாவரைக்கிற மில்லில் கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம குழாயில் போட்டு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம முறுக்கு மாவில் சேர்க்க போகிறோம். மாவு பிசையறதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்சி வச்சிருந்த முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெருங்காயம். இது தண்ணியில் கரைச்சி சேர்க்கணும். அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜீரக ஓமம் பேஸ்ட், அதையும் இதோட சேர்த்துடலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் முறுக்கு மாவையும் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா பசரிக்கோங்க. தேவையான அளவு உப்பை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். தேவையான அளவு தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது கூட வெண்ணையும் சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா உருட்டி குழாயில் போட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். 2 ஜல்லிக்கரண்டி நல்லா எண்ணெய் போட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம முறுக்க புழிஞ்சிடலாம். 2 கரண்டி வச்சுருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புழிஞ்சு போட்டுடலாம். 1 இருந்தாலும் பரவாயில்ல, 1 யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்க 1 by 1 போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தப்புறம் திருப்பி போட்டுருங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இப்போ முறுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லா முறுக்கையும் நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு காட்டின அளவுக்கு நமக்கு 50லேருந்து 55 முறுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வெண்ணெய் எல்லாம் போட்டு பண்ணிருக்கனால முறுக்கு கொஞ்சம் கூட கடுகடுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக, அதே சமயத்தில் முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். நம்மளோட அரிசி முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம்.
அருமையான அரிசி முறுக்கு தயாராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.